Hello friends, welcome to Tutor Joss. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா bootstrapல ஃபார்ம்ஸ் அப்படிங்கற டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஃபார்ம்ஸ் நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதன் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரோ யூஸ் பண்ணி நம்ம half-ஆ டிவைட் பண்ணியிருக்கோம். சோ நான் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் 6 காலம்ஸ் கொடுத்திருக்கேன். தென் இந்த பக்கம் நான் 6 காலம்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இப்போ நம்ம இதல தான் நம்ம கோட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட ஃபர்ஸ்ட் 6 காலம்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட ஃபார்மை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா நான் h3 டேக்கில் நான் ஃபார்ம்ஸ் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஃபார்ம்ஸ் பை டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக FORMS அப்படின்ற டேக் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்ம் அப்படின்ற டேக் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். தென் இதுக்கு நடுவில் நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ஆட்ரிபியூட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரோல் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ரோல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஃபார்ம் வந்து ரோலாக நமக்கு ஆக்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம யூசர் நேம் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு டிவ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவ்வை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட கிளாஸில் இது வந்து எந்த குரூப்போட சேர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் குரூப் சேர்ந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் ஹைஃபன் குரூப் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு லேபிள் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லேபிளில் தான் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா யூசர் நேம் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் லேபிள் கொடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இன்புட் டைப் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்புட்டில் டைப் ஈக்குவல் டு நான் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் ஆகிடும். ஸோ இதோட கிளாஸ் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபார்ம் குரூப்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் ஐஃபன் குரூப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்புட் டேக் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட பூட்ஸ்ட்ராப் ஃபார்ம் வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி நம்ம பாஸ்வேர்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இன்புட் டைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு கொடுக்குறோம். தென் இந்த நேமுக்கு பதிலாக நம்ம யூசர் பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ யூசர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் ஆகிடும். ஸோ யூசர் நேமுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், தென் யூசர் பாஸ்வேர்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம டைப் பண்ணோம்னா நமக்கு டாட்ஸ் மட்டும்தான் வரும். பிகாஸ் இதோட டைப்பை பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். தென் இதில் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேரக்டர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் ஒன்று டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம டிவ் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணுறோம். தென் இதோட கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டிவ்வை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பட்டன் க்ரியேட் ஆகிடும். தென் நான் என்ன பண்ணுறேன்னா பட்டனோட கிளாஸில் நம்ம இன்ஃபோ பட்டன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பட்டன் ஸ்பேஸ் BTN ஐஃபன் INFO அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஃபோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்டன் நமக்கு க்ரியேட் ஆகிடும். தென் அதோட டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்கலான்னா நம்ம லாகின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஸோ லாகின் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட பாஸ்வேர்டை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நம்ம ரிமெம்பர் மீ அல்லது ரிமெம்பர் பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த டிவ் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு செக் பாக்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செக் பாக்ஸ் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட லேபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இன்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்புட்டை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நம்மளோட லேபிள்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் டைப் வந்து நமக்கு செக் பாக்ஸ் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செக் பாக்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன்.
அதுக்கு நம்ம எந்த கிளாஸும் கொடுக்க தேவையில்ல. ஸோ நான் இந்த கிளாஸ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செக் பாக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ நேம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட செக் பாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ரேடியோ பட்டன் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிமெம்பர் மீனா ஸோ செக் பாக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியோ பட்டன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ரேடியோ பட்டனும் டிஸ்பிளே ஆகும், ரிமெம்பர் மீ அப்படின்றதும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டும் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபார்ம்ஸ். தென் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்லைன் ஃபார்ம்ஸ் இருக்குது அண்ட் தென் ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு 6 காலம்ஸில் நான் வந்து போட போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு H3யில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ H3யில் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் பை டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சேம் ஃபஸ்ட் நம்ம ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணணுனாலே நம்ம ஃபார்ம் டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்மோட ரோலில் நான் என்ன பண்ணுறேன்னா ரோல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டிவ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிவ் நான் போட்டுக்கிறேன். தென் இதோட கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்ம் குரூப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்ம் ஐஃபன் குரூப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம லேபிள் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லேபிள் அப்படின்றத கொடுக்குறேன். தென் அதோட கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் லேபிள் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ கண்ட்ரோல் ஐஃபன் லேபிள் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட கிரிட் சைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கால் MD-2. ஸோ எனக்கு 2 கிரிட்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேபிள் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த லேபிளில் நமக்கு யூசர் நேம் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ லேபிள் வந்து நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட இன்புட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு டிவ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவ்வில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட கிளாஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டூ காலம்ஸ் நம்ம கொடுத்தோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரிமைனிங் இருக்கிற 10 காலம்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா MD-10 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரே லைனில் நமக்கு லேபிளும் டெக்ஸ்ட் பாக்ஸும் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்புட்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு நான் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட கிளாஸில் நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார்ம் ஐஃபன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். தென் இந்த இன்புட்ஸில் இதோட பிளேஸ் ஹோல்டர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்டர் யூசர் நேம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்டர் யூசர் நேம் அப்படின்றது நமக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா இதே மாதிரி நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் காப்பி பண்ணி கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட நேமுக்கு பதிலாக நம்ம பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்றத நான் கொடுக்குறேன். தென் இதோட டைப்பில் இன்புட் டைப்பில் பார்த்தோன்னா நம்ம பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லைனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த யூசர் அப்படின்றத நான் எடுத்துட்றேன். ஸோ அப்போ நமக்கு நேம் அண்ட் பாஸ்வேர்டு நமக்கு ஒரே லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸும் நமக்கு ஒட்டிக்கிட்டு வருது. ஸோ அதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட ஃபார்மோட கிளாஸில் நம்ம ஃபார்ம் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஐஃபன் ஹரிசாண்டல் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ ஹரிசாண்டல் கொடுத்துட்டோம்னா அதோட டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு செட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிடுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பட்டனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா பட்டன் அப்படின்றத கொடுக்குறேன். தென் இதோட கிளாஸில்
நான் btn அப்படின்றத கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு btn info அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன் இன்ஃபோன்றதை கொடுத்துக்கிறோம். தென் இதை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டன் உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டன் இந்த லெஃப்ட் சைடு நமக்கு வந்துருக்கு. ஸோ இது எங்கே வரணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் சைடு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட காலம் ஆஃப்செட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கிளாஸில் காலம் ஸ்மால் டிவைஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸ்மால் டிவைஸ் -2 ஆஃப்செட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஆஃப்செட்னால் அந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ 2 காலம்ஸ் நமக்கு விட்டுறணும். தென் ரிமைனிங் இருக்கிற ஸ்மால் டிவைஸ் இந்த 10ல் வந்து நமக்கு இந்த பட்டன் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளோட பட்டன் நமக்கு ரைட் சைடில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸு. தென் இது பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ஃபார்ம்ஸ். ஸோ நார்மல் ஃபார்ம்ஸ் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு டைப் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்லைன் ஃபார்ம்ஸ் அப்படின்ற டைப் இருக்குது. ஸோ இன்லைன் ஃபார்ம்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக ஒரு ரோ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ரோ வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம தனியாக ஒரு ரோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிவ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸில் நான் ரோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டிவ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். தென் இந்த டிவ்வில் நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நம்மளோட 12 காலம்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ காலம் -md-12 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஹோல் ரோ வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். தென் இதை நான் என்ன பண்ணுறேன்னா தென் இதில் நம்ம h3 யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்லைன் ஃபார்ம்ஸ் பை டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட ஃபார்ம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் சென்டர் லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு -சென்டர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் ஃபுல்லாக நமக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகும். இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட இன்லைன் ஃபார்ம்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் அப்படின்ற டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதோட ரோலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரோல் = FORM ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலுக்காக நம்ம ஃபார்ம் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்ம் -inline அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்லைனில் கொடுக்கறதுக்காக நான் ஃபார்ம் இன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டிவ்வில் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட கிளாஸில் ஃபார்ம் குரூப் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ டபுள் கோட்ஸில் FORM ஃபார்ம் -GROUP குரூப் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் நம்மளோட லேபிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லேபிள் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ லேபிளில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா நம்மளோட நேம் நமக்கு பிரிண்ட் ஆகணும். தென் அடுத்தது அதோட இன்புட் டைப் நம்ம கொடுக்கணும். ஸோ இன்புட் type டைப் =text டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதோட கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ FORM ஃபார்ம் -control அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதோட பிளேஸ் ஹோல்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் என்டர் யுவர் நேம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் இதை ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதோட நேமில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் பாஸ்வேர்டு அப்படின்றத நான் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு அதோட டைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். தென் பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட பாஸ்வேர்டு நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரிமெம்பர் மீ அப்படின்ற செக் பாக்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம செக் பாக்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ செக் பாக்ஸ்ன்றதை கொடுக்குறோம்.
தென் இதுக்கு வந்து நம்ம இன்புட் டைப் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இன்புட் டைப் பார்த்திங்கன்னா நமக்கு செக் பாக்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்மளோட இன்புட் டைப் கொடுத்துக்கிறேன். தென் அதோட பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணுறேன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். செக் பாக்ஸ். ஸோ இதுக்கு கிளாஸ் நமக்கு தேவையில்லை. தென் பிளேஸ் ஹோல்டரும் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மளோட இன்புட்ஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இன்புட்டில் பார்த்திங்கன்னா நம்ம செக் பாக்ஸ்க்காக ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட செக் பாக்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அதோட கிளாஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் அதோட அலைன்மெண்ட்ஸ் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. தென் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பட்டன் ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம். தென் நம்ம பட்டன் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதோட கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம பிடிஎன் இன்ஃபோ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ INFO அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டனும் உங்களுக்கு ஒரே லைனில் நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இன்லைன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். தென் பேசிக் ஃபார்ம்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tudojos.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.